இலங்கையில் கோர விபத்து 17 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் கட்டுகஸ்தோட்டை கலுகல பகுதியில் இன்று பிற்பகல் பாடசாலை வேன் ஒன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட வேனின் சாரதியும் படுகாயமடைந்துள்ளார். தனியார் பேருந்தை கண்டி திசை நோக்கியும் பாடசாலை வேன் அதற்கு எதிர் திசையிலும் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் கட்டுகஸ்தோட்டை பிரதேச வைத்தியசாலையிலும் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வெடித்தது பாரிய போராட்டம். மாவட்ட செயலகம் முற்றுகை. யாழ்ப்பாணம் வலிகாம வடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள குடியேற்ற கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். மீன்பிடி தொழிலேயே இலங்கையில் பேர் போன மயிலிட்டி. அந்த நேரங்களில் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 லொரி போகும் மீன், கருவாடு மீன் மட்டுமல்ல விவசாய பொருட்கள். ஆனால் இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாமல் அகதி முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த நாங்கள் கடத்தொழிலே கையை போட்டு விட்டோம். மயிலிட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் வந்து பிடிச்சி கொண்ட ரோலரை தான் வடிக்கிறாங்க. தென்பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்து தொழில் செய்கிறார்கள். ஆனால் மயிலிட்டி மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நாங்கள் 36 வருடங்கள் அகதிகளாக வாழ்ந்தது போதும். இனியாவது இந்த அரசாங்கம் வரும்பொழுது கழிச்சது மக்கள் நிலம் மக்களுக்கண்டு. ஆனால் 2 வருடம் கடந்து விட்டது. அந்த மக்களின் நிலத்தை நாங்கள் இப்போவும் நம்புகிறோம். இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை விட்டு மீள் குடியேற வைக்கணும் என்று சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல இராணுவ தளபதி ஒரு ஆள் மாதத்திலேயோ 2 மாதத்துக்கு ஒருக்கா அவன் தங்குறதுக்காக ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. அதில் வேறு ஒரு குடியும் இல்லை, ஆமி கூட இல்லை, சும்மா வெறும் தரநிலமாக கிடக்கு. 300 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்த இடத்தையும் அப்படியே பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கு. தயவு செய்து நாங்கள் கேட்குறோம் என்னென்னா, இந்த மக்கள் நீண்ட காலமாக 36 வருடங்கள் பல சோதனைகளை தாண்டி விட்டார்கள். விவசாய உற்பத்திகளை வந்து முற்றுமுழுதாக அளிப்பதற்கு இன்றைக்கு சந்தையில் வந்து அறவாசி விலையில் வந்து இராணுவம் விவசாயம் செய்த சொந்த மக்களுடைய காணியில் விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலையை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற. ஆகவே இந்த தொடர்ந்தும் இந்த 6000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் மட்டுமல்ல, விடுவிக்கப்படாத 3000 ஏக்கர் கூட தொடர்ந்தும் வந்து அரசாங்கம் வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயம் இல்லை. தொடர்ந்து வைக்கிறதுன்றது முற்றுமுழுதாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கிற நோக்கத்தோடு 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்து போனது இந்த 6ஆம் மாதம் உங்களை தேடி நாங்கள் இவ்வளவு மக்களும் வந்து உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறோம். 2வது மயிலிட்டியிலிருந்து வராலியிலிருந்து 2 மாதமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட மக்கள் அந்த மழையிலை பெய்யிலை வந்து போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து சார், அரசியல்வாதிகளோட அவியல் நடவடிக்கையை பார்க்கட்டும். எங்களுக்காக நீங்கள் உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க. எங்களோட மக்களுக்கு உங்களோட காலத்திலேயாவது எங்களோட மக்களுக்குரிய இந்த காணி விடுவிப்பை செய்துதான். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் எந்த குண்டு சத்தங்களும் இங்கு கேட்கவில்லை. யாரும் ஆயுதங்கள் தூக்கவில்லை. யாரும் ஆயுத போராட்டம் பற்றியோ அல்லது ஆயுதங்கள் பற்றியோ சிந்திக்கவில்லை. இந்த நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே இராணுவம் தோட்டம் செய்கின்றார்கள். இராணுவம் அந்த மரக்கறிகளை வெளியிலே விற்கிறார்கள். வெறுமையாக காடுகளாக நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே அவர்கள் செய்கின்ற தொழிலினூடாக வெளிச்சந்தையிலும் கூட எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு நியாயமான மனிதாபிமான கோரிக்கை. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. ஒரே நாளில் பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். கோபமடைந்த அர்ச்சுனா எம்பி. இதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். டிசிசி மீட்டிங்குக்கு ஒவ்வொரு பிரதேச சபை செயலாளர்களும் மாவட்ட அதிபர்களும் மாறி மாறி எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி கொண்டிருக்கிறோம்.
ஒரே நேரம் எல்லா டிசிசி மீட்டிங்கும் கிளிநொச்சி நடக்கிற ஆண்டு தான் சங்கானையும் நடக்கும், வலி வடக்கு நடக்கிற ஆண்டு தான் வலி கிழக்குன்னு நடக்கும். ஒரே நேரம் நாங்க என்ன பறக்கிறதாடா எல்லாத்துக்கும் செம்மறி கூட்டங்கள். ஒழுங்கா டிசிசி மீட்டிங்க ஷெட்யூல் பண்ண தெரியாது பரதேசி கூட்டங்கள். நாங்க என்ன பறக்கிறதா எல்லாத்துக்கும்? ஒரு எம்பி இருந்தோட எத்தனை கடை ஓடுறது ஒரே நேரத்துல கிளிநொச்சிக்கு மோடிக்கொண்டு நேரம் சங்கானைக்கு ஓடுறதுக்கு நான் என்ன வருது வாயில டேய் ஒரு இதை தாண்டா இவங்களை எனக்கு கண்ணில் காட்டுறா தெரியும். சண்டில ஒன்றுக்குமான் வந்து அடிக்கட்டுமான். யாழ்ப்பாணத்தில் வீடுகளை உடைத்து கொள்ளைகளில் ஈடுபட்ட 7 பேர் கைது, பல மாடுகளையும் காணவில்லை. யாழ்ப்பாணம் தீவகம் பகுதியில் மாடுகளை களவாடி சட்டவிரோதமாக இறைச்சியாக்குதல், வீடுகளை உடைத்து திருட்டில் ஈடுபடுதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 நபர்களை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் பிரதான சந்தேக நபரிடம் இருந்து 2300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர். வேலனை, புங்குடுதீவு மற்றும் மல்லைப்பட்டி ஆகிய பகுதிகளில் பண்ணையாளர்களின் மாடுகள் களவாடப்பட்டு சட்டவிரோதமாக இறைச்சியாக்கும் நடவடிக்கைகள் அண்மை காலமாக அதிகரித்திருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 7 நபர்களை கைது செய்துள்ளனர். இதுதான் ஜதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வாரங்கிற நர்ராயர்ஸில் அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்தது நான் இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்காரு. எனக்கு அது விளங்கல. என்னண்டா உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ கொண்டு போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துச்சார், சதீசன் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்கிறேன், பயில சொல்லுங்க. முடிஞ்சா நட்ராயர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. ரெண்டாவது கேட்குறேன், அந்த மயிலட்டியில் இருக்கிற அந்த ஆர்மி கேம்பில் 230க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட காணியில் ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வலி வடக்கில் அந்த சார் மலையத்தில் நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டீனில் ஒரு கதை, அதுக்கு பிறகு இளங்குமரனோட கண்டீனில் ஒரு கதை, அதே வீடியோ எடுத்து போட்டேன் ஐயா. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம், கொஞ்சம் இருக்கண்ணே, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறான்னு வெளியே சொல்லுங்க. நீங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்த இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இடுப்புல கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன உங்களோட பரவாயில்ல, பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுக் கபீம் சொல்லியிருக்கிறார், அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால் இந்த 2009 2026 வரைக்கும் ரவுக் கபீமுக்கு அவருடைய பிள்ளை வந்து அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்போ அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார், தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கல, அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.